கனடாவின் வீடு விற்பனை கழகம் ஜனவரி மாதத்தின் வீட்டுச் சந்தை நிலவரங்கள் தொடர்பான அறிவித்தலை தந்திருக்கிறது. டிசம்பர் மாதத்தோடு ஒப்பிடுகையில் ஜனவரி 2025 ஆண்டில் விற்பனையான வீடுகளின் எண்ணிக்கை 3.9% குறைவடைந்திருக்கிறது. அதேவேளையில் கடந்த வருடம் ஜனவரி மாதத்தோடு ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கையில் 2.9% அதிகரிப்பு பதிவாகி இருக்கிறது. 11% புதிய வீடுகளின் வருகை இருப்பதையும் உணரக்கூடியதாக இருக்கிறது. அதாவது டிசம்பர் மாதத்தை விட 11% அதிக எண்ணிக்கையிலான வீடுகள் விற்பனைக்காக ஜனவரி மாதத்திலே சந்தைக்கு வந்திருப்பதாக ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. மக்கள் அதிக அளவிலே வீடுகளை விற்பனை செய்வதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். அதே நேரம் கொள்வனவு செய்வதற்கான எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. இது கொள்வனவாளர்களின் சந்தையாகவே வீட்டுச் சந்தையை தொடர்ந்தும் தக்க வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. வீடுகளின் விற்பனை பெறுமதியில் பெரிதளவான மாற்றங்கள் ஏற்படாத போதிலும் வீடுகளை கொள்வனவு செய்வதற்கான எண்ணிக்கையை இது குறைத்திருப்பதால் வீட்டு கொள்வனவாளர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. இதனால் வீடுகள் விற்பனை செய்யப்படும் சதவீதம் குறைவாகவே பதிவாகி இருக்கிறதை நாம் உணரக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த வருடத்தில் எப்படியாக வட்டி வீதம் மாற்றமடையும் என்கின்ற எதிர்பார்ப்பு பல கொள்வனவாளர்களுக்கு இருக்கிறது. எனவே அடமான கடனை குறைந்த கட்டணத்திலே பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். இப்போது இருக்கக்கூடிய அடமான கடனில் பெறுவதை விட இன்னும் சில மாதங்களில் வட்டி வீதங்கள் குறைக்கப்படுகின்ற போது குறைந்த அளவில் அடமான கடனை பெறுவது தங்களுடைய வீட்டை தக்க வைத்து திறனை அதிகரிக்கும் என்கிற நம்பிக்கை அவர்களிடம் இருக்கிறது. அதன் காரணமாக சிலர் காத்திருக்கிறார்கள். இப்போது இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி நிலை என்னவாகுமோ என்கின்ற எதிர்பார்ப்பும் பலரிடம் இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவாக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய வரி திட்டம் கனடாவின் பொருளாதாரத்தில் எப்படியான மாற்றங்களை கொண்டு வரும், எவ்வளவு தூரம் வேலை வாய்ப்பு இழப்புகளை அது ஏற்படுத்தும், பொருளாதார நெருக்கடிகளை தூண்டுமா, பொருட்களின் விலை அதிகரிக்குமா, பொருளாதார நெருக்கடிகள் அல்லது பொருளாதார மந்தநிலைகள் ஏற்படுமா என்கின்ற அச்சமும் மக்கள் மத்தியில் இருக்கிறது. எனவேதான் வீட்டுக் கொள்வனவாளர்கள் காத்திருப்போம், சில காலம் இன்னமும் பொறுத்திருப்போம் என்கின்ற முடிவை எடுத்திருப்பதால் வீட்டுக் கொள்வனவுகளின் எண்ணிக்கையில் ஒரு வீழ்ச்சி உணரப்பட்டு இருக்கிறது. அதே வேளையில் வீட்டுக் கொள்வனவாளர்கள் அதிக எண்ணிக்கையில் சந்தையில் நுழைகின்ற போது அல்லது அவர்கள் ஆக்டிவாக வீட்டுக் கொள்வனவில் ஈடுபடுவதற்கான தேடலை ஆரம்பிக்கின்ற போது வீடுகளின் விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இப்போது இருக்கின்ற நிலையில் அதிக எண்ணிக்கையிலான வீடுகள் சந்தையில் இருப்பதால் அவர்களுக்கான தெரிவுகள் அதிகமாக இருக்கிறது. அதே வேளையில் கொள்வனவாளர்கள் தங்களுக்கு பிடித்தமான வீட்டை ஒரு நெருக்கமான விலையிலே கொள்வனவு செய்வதற்கான சந்தர்ப்பமும் அவர்களுக்கு இருக்கிறது. ஒரு பார்கெனிங் பவர் அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே இது வீட்டு கொள்வனவாளர்களுக்கு சிறப்பான ஒரு சந்தையாக மாறி இருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த போக்கு எப்படியாக இருக்கப் போகிறது, அடுத்த மாதம் கனேடிய மத்திய வங்கி தனது நள்ளிரவு வட்டி வீதம் தொடர்பில் எப்படியான முடிவு எடுக்கப் போகிறது, அது இந்த வீட்டுச் சந்தையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்கின்ற கேள்வி ஒரு புறம். டொனால்ட் ட்ரம்ப் தற்போது தற்காலிகமாக ஒத்திவைத்திருக்கக்கூடிய கனேடிய பொருட்களின் இறக்குமதி மீதான வரி என்னவாக போகிறது, புதிய வரிகள் விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, இந்த வரி விதிப்பு எப்படி கனடாவின் பொருளாதாரத்தில் தாக்கம் செலுத்தப் போகிறது, இது எப்படி கனடா எதிர்கொள்ளப் போகிறது, புதிய சந்தைகளை நோக்கி கனேடிய அரசாங்கம் நகரப் போகிறதா, இப்படியான பல கேள்விகளின் மத்தியில் தான் கனடாவின் பொருளாதாரம் மட்டுமல்ல வீட்டுச் சந்தை நிலவரங்களும் இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.